ஆமா வாமா சொல்லுமா வணக்கமா சொல்லுமா கைய கொண்டு எங்க வைக்கிறது தெரியாம வச்சுட்டுமா. சரி இந்த ஒரு ஆள் ஊர்ல இன்னைக்கு நான் பேசுறது ஒரு குஞ்சால குஞ்ச கொலக்காரமே எத்தனாயிரம் குஞ்சு உட்காந்துட்டு நின்னுட்டு கூத்து பாக்குறாங்க. அறுத்து போட்டா நம்ம வந்த மினிக்க போக நம்ம இந்த ஊர்ல பார்த்து குஞ்சு எடுத்து காட்டு பேசுறதுக்கு ஆளு சாதாரண ஆளு கிடையாது. சரி சரி டாக்டர் வந்துக்கிற மாதிரி டாக்டர் காலையில கொடுக்கணும். சரி சரி என்ன பாருமா என்ன டாக்டர் கேட்கலையா? ஹோமியோபதி டாக்டருமா? ஹோமியோபதி டாக்டர். ஆமா சரி சரி அது மட்டும் இல்ல எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். எம்பிபிஎஸ் படிச்ச ஆமா டாக்டர்னாவே எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்காங்க. சொல்லு அது மட்டும் இல்ல அவர் ஆண்களும் வைத்தியம் பார்க்க மாட்டாரு, ஆம்பளைங்களுக்கு பார்க்க மாட்டாரு. பெண்களுக்கு மட்டும் அத ஸ்பெஷல் டாக்டர், லேடிஸோட ஸ்பெஷல் டாக்டர். ஆமா சரி சரி பெண்களுக்கு பிரசவம் பார்த்து ஸ்பெஷல் டாக்டர்மா. பிரசவம் டாக்டரா? ஆமா நல்லா பேசுவாரா? ஆனா பாப்பாரு அவள கை விட்டு வெளியே எடுத்து விடுவா. அப்படி என்னத்த குழந்தையா? ஆனா கையை விட்டு எடுத்து விடுவா. அப்படி ஆமா குழந்தை கை இல்லப்பா அழுங்காம அவரு மட்டும் எடுத்து விடுவா. அப்படி ஆனா அப்பேற்பட்ட நல்ல டாக்டர். ஆமா அவர் பேர் என்னன்னு கேட்கலையா? பேரு சத்தியமலைக்கு கோணி செக்யூரிட்டி வாட்ச்மேன். செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியமலைக்கு கோணையான்னா போய்மா. அப்படி அருமையா பேசுவாமா. எங்க இருக்கறான்? நாங்க ஒரு கம்பத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கேன், போய் பாருமா. அருமையா பேசுவா. அப்படி சரி போய் உட்காரு. சரி பாரு பாத்து பாத்துட்டா போய் பாரு. நீங்க போய் பாக்க சொல்லி பார்த்தனா கைதோடு கருவடை கட்டியோட வச்சிருந்தா அண்ணா நரிக்காத குத்துட்டாரு அண்ணா. என்னடா வச்சிருக்கியா? அட எதுமே இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ போ. டேய் பிள டேய் ஏடா டேய் பால கட்டவனே ஈன கட்டவனே சூடு கட்டவனே சொன்ன நக்கத்தற நாரேபத்த தல்லவேபத்த தேவடியபத்த பையனே ஆளப்பாரு மவரிப்பாரு மூஞ்சப்பாரு ஏத்தி கூத்தியா பத்ததே தல்லவேபத்த தேவடியபத்ததே நல்லா கே நாச்சுமா போனே நக்கத்தறவனே வாங்கித்தறவனே வலிச்சு கட்டவனே கொப்புமல ஏறி வரவனே நல்லா இருக்குடா நாச்சுமா போயிடுவடா. நான் நாச்சுமா போனா நீ 5 நிமிஷத்துல மாச்சுமா போயிடுவி. எனக்கு பார் பிஞ்சு போயிடுடா. ஏய் அம்முடா பிஞ்சு போச்சா கடி தண்ணி முண்டை ஏ வாயு கம்ட்டாலுங்கற என்ன பண்ணிட்டாங்க? ஏய் எதுக்கு அப்படி மேல ஏய் ஓடி அப்படியே 3 மணி நடத்திட்டலாம் கடந்து போறா. ஒரு பெண்களை கண்டால் அழகாக ஒரு பாட்டு பாடி ரசிக்கணும் அப்ப நின்னுட்டு இருக்காங்க. தள்ளவேர் பையா ரசிக்கிறத சண்டைக்கு வரீங்களே பாரு பாட்டு எப்படி ஆள் ஓடுற மாதிரி பாட்டு ஒன்னு பாடுங்க. ஓ பாட்டு ஆள் ஓடுற பாரு பாட்டுங்க. சொல்லுவார் பேசி கேட்காத. ஏன் அப்படி பைதுற? சொல்லுவார் பேசி கேட்காத. ஏய் ஏன் அப்படி பைதுற? தலைமையில தாய். ஏய் சொல்லுவார் பேசி கேட்காத. கேட்க மாட்டலையே சின்ன குஞ்சு. என்னோட அருமையா ஒருத்தமா வருவான் ஊட்டு மேலையா? ஆமா அண்ணா ஏன் வர முடிய அழைச்சிக்கிட்டே போறேன். யார கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியுது இல்ல. குரு வர என்னத்த கண்ட நாங்களும் யாரு கேக்குறா? நாங்களும் இளையராஜா பரம்பரமா. ஆமா பாட்டுல அருமையா பாடுவோம். இப்படி நில்லு பாரு இசையோடு தான் பாடுவேன். ரெடியா? பாடுற மாதிரி எப்படி பாட்டுல ஒரு இசைமா அப்படின்னு ஒரு இசை இருக்குதா? ஆமாமா பாடு பாடு. தன்னந்தானி பாட்டுக்குள்ள ஜோடினாம குட்டுக்குள்ள தன்னந்தானி பாட்டுக்குள்ள ஜோடினாம குட்டுக்குள்ள அந்த வானம் நனைஞ்சு போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு. அருமையான பாட்டு முடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலடா. பிடிக்கலையா? எங்க தம்பி பாடு சொல்றீங்க. தம்பி அவளுக்கு குடுக்கலன்னு உலகத்துக்கே தெரியும். சரி நீ உன்னோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு.
அடுத்த ஒரு பாட்டு பாடுங்களேன். இன்னொருத்தர் இருக்கிறாரு. அப்படியா? எங்களுடைய அகின் புயல் யூடியூப் சேனல் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என்ன அன்போடு ஒரு பாட்டு தான் ஒண்ணு பாடுங்களேன். அப்புறம் குடிச்சிக்கலாம் பாருங்க. தங்கத்தோணியிலே தவளும் பெண்ணழகே தங்கத்தோணியிலே தவளும் பெண்ணழகே என் கனவில் வந்தவளோ இல்லை காதல் தேவரையோ வண்ணப்பாவை வண்ணி தேனை வண்ணப்பாவை சரி வண்ணி தேனை கண்ணம் எண்ணம் திண்ணம் கொடுத்து சொன்னாலோ தங்கத்தோணியிலே தவளும் பெண்ணழகே வந்தவளோ இல்லை காதல் தேவரையோ. பரவாயில்ல. நீங்களும் கரெக்ட் பண்ணி கொடுக்க உனக்கு கரெக்ட் பண்ணுவது நான் கரெக்ட் பண்ணி சொல்லணும். ஐயோ அண்ணா சேகரண்ணா இன்னொரு பாட்டு தான் பாட. தத்தை போல தாவும் பாதை பாடும் நோயம் என்ன மெத்தை போல பூவை தூவும் வாடை காட்டும் உண்டு கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுவோ கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ நாளும் வரும் நேரம் வரும் வேறில் அவசரமோ பச்சை கிளி முத்துச்சரம் இல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. சரி ஆல் தி பெஸ்ட். கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி சரி போ டிஆர் பேர் போ. அப்பம்மா நானும் ஒன்னா சேர்ந்தா மலை மேலே ஏறலாம். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா கரும்பு காட்டுக்குள்ள போகலாம். எதுக்கு சோவு எடுக்க. கரும்பு காட்டுக்குள்ள போய் எதுக்குள்ள சோவை இருக்கிற? என் கண்ணே போய் என் மணியே அண்ணா என் கை கண்டாத என் தேன் அமுதே என்ன? என் கட்டி கரும்பே சரி என் செப்பு சிலையே. செப்பு சிலையா? செப்பு சிலையா செப்பு சிலை மண்டை. எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு பாட. எம்ஜிஆர் பாட்டா? நீ பாடுற பாட்டுல அப்படியே மயங்கி நான் உழுகணும். எம்ஜிஆர் பாட்டா? ஆமா பொண்ணா பிறந்த அம்பல கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அத 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இது காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? காயா அது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? பொண்ணா பிறந்த அம்பல கிட்ட ஐயோ ஒரு பொங்கலை தாங்கிறதுக்கு துப்புல துப்புல நாயே. எங்க இருக்கிறேன்? போயிருச்சா? 108 போன் பண்ணலாமா? ஓய் ஓடி கண்டாரோலி. எதனாச்சு? எம்ஜிஆர் எப்படி அவ்வளவு கையில தாங்குவா? அப்படி இதெல்லாம் தாங்கி பிடிக்கிற டிக்கெட்டா? பக்கத்துல வராதா ஐயா? வேண்டாம் அம்மா யாராச்சும் எப்படி தெரியுற? எனக்கு பொம்பளைன்னா அனர்ஜி. நீ தூரமா நில்லு, நானும் தூரமா நிக்கிறேன். மாமா மாமன் கொலையில போனால் போகட்டும். இந்த தெருக்கூத்து கலையை இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய அருமை அன்னாராக விளங்கக்கூடிய இந்த அக்னி புயல் யூடியூப் சேனல். ஆமா எப்படி? அக்னி புயல் அக்னி புயல் அக்னி புயல் யூடியூப் சேனல் அருமை அண்ணா சேகர் அண்ணன் அவர்கள் நமக்காக இன்று வருகை தந்திருக்கிறார். ஆமா. அவரது குடும்பமாக பட்டது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இந்த அங்காள் அம்மனை பிரார்த்திக்கிறேன். ராமோ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்னும் காமதேன் பர்வதம். எப்படி? காமதேன் பர்வதம் அல்லது சித்ரசேனன் சண்டை நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டா? அம்மா நான் பெருமையுள் தான் மேல்குண்டேன்.
சத்தம், சரி இந்தான மக்கள் சத்தம், இந்த காது கேட்காது, இந்த காது கேட்காது. இப்ப சொல்லுங்க. அப்படியா? நான் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ என்னுடைய பெயரோ வான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். ஓ, வான்மதி என்கின்ற பெருந்துருவாள். ஆமா அம்மா, வான்மதி பெருந்துருவாள் சொல்றீங்களே, வான்மதி என்றால் அர்த்தம் என்ன? என்ன? வான் என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ வான்மதி. ஓ, வான்மதி பெருந்துருவாள். ஆமா. அப்படி மகளாக பிறந்து வான்மதியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி என் தாய் தந்தை யாரு சொல்லத்தான்? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? ஆமா, உனக்கு அப்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களே. அவங்க பேர் தான் என்ன? உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு எங்க அம்மா பேரு கேக்குறீங்க. எங்க அப்பா பேரு தடி பேர் தான் தாண்டவராய், என் பேரு காம்பு பேர் தான் காத்தவராய். என் கூட பிறந்த எங்க அண்ணன் தம்பி 3 பேரு. ஒரு ஒத்த கண்ணை, 2 உரண்டையும். சரி சரி. நாங்க என்ன வேலைக்கு போறோம்? என்ன வேலைக்கு? பேரெல்லாம் அவ்வளவு அசிங்கமா இருக்குது. அது என்ன பேரு? எங்களுக்கா? ஒரு ஒத்த கண்ணை, 2 உரண்டையை அண்ணன் தம்பிங்க. என்ன வேலைக்கு போறீங்க? நாங்க கிணறு வெட்டுறதுக்கு போவோம். எவ்வளவு கூலி வாங்குவீங்க? கூலி கொடுக்கறது தான். சரி சரி. எப்படி வெட்டுவீங்க கிணறு? உரண்டை இருக்கிறான்ல, உரண்டையில கிணத்துக்குள்ள இறங்க மாட்டோம். அவனுங்களுக்கு அது கிணத்தை பார்த்தாவே கொஞ்சம் இது. சரி சரி சரி. அவனுங்க மேட்டு மேல நின்னுக்குவானுங்க. ஒத்த கண்ணை திறக்கிறான் பாரு, எப்பேற்பட்ட கிணறு இருந்தாலும் சரி, கிணத்துக்குள்ள இறங்கிட்டான் தண்ணிக்கு பார்க்காத மேல வர மாட்டோம். அப்படியா? ஆமா. சரி விடு. அண்ணன் தம்பிக்கு எப்படி? உனக்கு கிணறு வெட்டணுமா? என் கிணறுல ஏற்கனவே வெட்டிட்டாங்க. அது தெரியும். அது அது எப்பேற்பட்ட தடி. என்னுடைய தாய் தந்தை யாரு? பர்கிரிசி என்று சொல்லக்கூடிய மாமுனிவர் செய்யக்கூடிய வேள்வியால இந்த பான்மதியாய் நான் பிறந்தவள். ஓ சரி சரி. பர்கிரிசி யோகத்தால இந்த பான்மதியாய் நான் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி எனக்கு திருமணமும் நடந்து விட்டது. அட கல்யாணம் ஆயிடுச்சா? மன்னவர் கட்டிய தாலி எனது மாறுமுட்ட தொங்க. ஆமாமா. புண்ணியர் கட்டிய தாலி இந்த பூம். புண்ணியர் கட்டிய தாலி
பூமியா பூமிங்கிற பூமி பூமி ஓ இதுதான் ஐயா இருயா என்னமோ நடிக்கிறா பாரு தேவடியா மொத்தமா பத்தினி ஒரு சொல் வாசிக்கிறான். ஆமா ஆமா ஆமாயா இரு ஐயா சொல்றேன். இது என்னது? இதுதான் தாலி. ஓ இதுதான் தாலியா? ஆமா. எங்க அப்பா இதெல்லாம் பவுனா? ஆமா அதெல்லாம் பவுனுடா. இதெல்லாம் எத்தனை பவுனு? இது வரைக்கும் ஒரு 15 பவுன். 15 பவுனு 15 பவுன் வச்சுட்டு புள்ளி கட்டில கூத்தாடிட்டு இதெல்லாம் ஏமா இது புருஷன் கட்டினதா? இது கட்டி இப்ப எத்தனை வருஷம் இருக்கும்? சரியா 10 வருஷம் ஆகுது. சரியா 10 வருஷம். 10 வருஷமா கழுத்துலயே இருக்குதா? ஆமா. ஆமா என்னைக்கு அறுப்ப? யாயா என்ன தப்பு? எனக்கு தாலி அர்ப்பண கேக்குறானே செல்லவேரி. இதுல என்ன தப்பு? 10 வருஷமா யா கழுத்துலயே மாட்டிட்டு நீ அத்தை என்னைக்கு அறுப்பன்னு கேட்டேன். என் கணவர் நீண்ட ஆயுளோட இருக்க வேண்டும் தான் அந்த தாலியை கட்டுறது. அப்ப என் கணவர் 100 வருஷம் நல்லா இருப்பார். 100 வருஷம் அது கட்டிட்டு தான் இருப்பேன். அப்படியா? ஆமா 100 வருஷம். புருஷன் செத்தாதான் தாலி இருக்கணுமா? ஆமாடா. ஆமா புருஷன் என்னைக்கு சாவுவான்? அது வீட்டுல போன முழுவேன். என் புருஷன் என்னைக்கு சாவுவானே அதுல குறிக்கோளாக்குறீங்க. என்ன எது கேட்டான்னு சண்டைக்கு அண்ணன் எப்ப சாவான் தென்ன எப்ப காலியாவும் நினைச்சிருக்கிறேன் மாப்பிள. நான் உனக்கு மாப்பிளையா? நோ 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 ஏட்டா மாப்பிள பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சு படுக்கைக்கு பத்தாத துணி போட்டு படுக்க மாட்டானாரு. அடுத்த ஏறி அலமரக்காரி போடு. ஆமா நீ இருக்கிறதுக்கு இத்த பேருக்கு கேப்ப நான் எங்க போவேன்? என்கிட்ட இருக்கிறதான் ஈப்புனு வந்தவன் நாட்டு நின்றுட்டு தினமும் சோறு தின்னா தான் ஆகும். எங்க கூத்தாடி போய் கையில பிடிச்சி தூங்குறதுக்கே நேரம் கரெக்டா இருக்குது. அம்மம்மா அப்படியே வாயை பறியாட்டு கிழிச்சு விட்டுருவான். அம்மா என்னை மாலையிட்டு எனது மனமாக யார் தெரியுமா? மாலையிட்டது யார்? பேர்பட்டவர் சொல்லுங்க. அம்மம்மா என்னை மாலையிட்டு எனது மனவாளன் யார் தெரியுமா? அஸ்னாபுரத்து வேதனாக விளங்கக்கூடிய 56 தேசங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற 60 கோடி படைத்த துரியோதன மகாராஜன். துரியோதன மன்னனை மாலையிட்டு எனக்கு 2 குழந்தைகள். யார் யாரு? என் மகன் பெயரோ லக்னகுமாரன், என்னுடைய மகள் பெயரோ லட்சுமணா தேவி. இப்படி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த அஸ்னாபுரத்தை சுகமாக வாழ்ந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? ஏதோ தெரியல. அது சீக்கிரம் கணவர் அழைத்தார் சொன்னார். கணவர் அழைத்தார் என்றால் ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதற்கு முன்னதாக என் குழந்தைமார்கள் கொழுந்தனாரா இருக்கிறாங்களா? ஆமா குழந்தைமா இருக்கிறாங்க. என் கணவர் தான் சரியா 101 பேர் பிறந்தாங்க. கணவரோட
சரி. கணவருடைய தங்கை வந்து துர்ச்சடை. துர்ச்சடை போக சரியா 100 பேர். அந்த 100 பேத்துல என் கணவனுடைய தம்பிமார்கள் இருவர், துச்சோதனன், விகர்ணன் என்று சொல்லக்கூடிய இருவர் அரண்மனை இருக்கிறார். அவரையும் அழைத்துக் கொண்டு என் தங்கைமார்கள் திருவனை மாது மல்லிகா என்று சொல்லக்கூடிய அனைவற்று பேரும் அரண்மனை இருக்கிறாங்க. அவர்களையும் அழைத்துக் கொண்டு வா, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் என் புருஷனை பார்க்கணும். அப்படியா? போயிட்டு வா, போயிட்டு வா.